கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார விழா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான திரு ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்வு, ஒரு 2 பேர் அத்துமீறி நுழைந்து அந்த கலர் புகை குண்டுகளை வீசினாங்க. இந்தியாவே அதிர்ந்து இருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லோருக்குமே அதிர்ச்சி அளிக்கிற ஒரு சம்பவம். ஏன்னா இப்போ புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டு அது எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. முன்ன இருந்த நாடாளுமன்றத்தை விட கூடுதலான பாதுகாப்பு வசதிகள்லாம் செஞ்சுருக்கோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது இருக்கிற நாடாளுமன்ற அவைக்குள் போவதற்கு உறுப்பினர்கள்லாம் முன்னெல்லாம் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி கார்டை வேணும்னா அதை செக் பண்ணுவாங்க. இப்போ முழுக்க ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் பண்ணி எல்லா உறுப்பினர்களுடைய முகத்தையும் ஸ்கேன் பண்ணி எம்பிக்களுக்கு பண்ணி முன்னிய அதன் அடிப்படையில் தான் இப்போது உள்ளே போக முடியுது. போனால் என்ட்ரி போகும்போது ஒரு ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணி உள்ளார ஆட்டோமேட்டிக்காக கேட்டு கதவு திறக்கும். அந்த அளவுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கோன்னு சொன்னாங்க. அரசாங்கம் சொன்னது சரியான தகவல் அல்ல. உறுப்பினர்களை கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கப்புறம் அங்கே பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள். கொரோனா காலத்துக்கு பிறகு பத்திரிகையாளர் மாடத்தில் அவங்கள அனுமதிக்காமல் தடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சு இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, ஆனாலும் கூட இன்னும் அது நார்மலைஸ் ஆகலை. அப்படிலாம் இருக்கும்போது பார்வையாளர் மாடத்தில் ஒருத்தர் இப்படி உள்ளார அவைக்குள்ளார குதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நிச்சயமா சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க எம்பிக்களுக்கே நிறைய ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த புது பாராளுமன்ற கட்டினதுக்கு பிறகு உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான ஸ்க்ரீனிங் இருந்துச்சு? ஏன்னா எம்பிக்களுக்கே அப்படி இருக்கும்போது பார்வையாளர்களுக்கு எத்தனை அளவிற்கான ஒரு ஸ்க்ரீனிங் லெவல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் மீறி எப்படி வந்திருக்க முடியும்? இப்போ பார்வையாளர்கள் எம்பி பரிந்துரை செய்தால் தான் வர முடியும். வேறு யார் மூலமாகவும் அங்கே வர முடியாது. ஒரு எம்பி ஒரு பார்வையாளர் அனுமதிக்கிறதுக்கு பாஸ் வழங்கணும். அவங்களுடைய இரத்த உறவினர்கள் அவங்களுக்கு ஒரு வகையான பாஸ் இருக்குது. மற்ற தொகுதியை சார்ந்தவங்க அல்லது மற்றவங்க வர்றாங்கன்னா அன்றைக்கே பார்க்கணுன்னா சேம் டே பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப நேரடியாக போய் எம்பி அங்கே இதுக்கு போய் பாஸ் வாங்குகிற இடத்துக்கு போய் பண்ணணும். இன்றைக்கி அப்ளை பண்ணி அடுத்த நாள் போகலாம். அந்த பாஸ் நம்ம நேரடியாக போகணும்ல, பிஏ மூலமாக கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். ஆனால் யாருக்கு பாஸ் வழங்கப்படுகிறதோ அவருடைய ஆதார், அவருடைய ஃபோட்டோ அது எல்லாமே செக் பண்ணுவாங்க. உள்ளார இன்டர்னல் அதை வெரிஃபையும் பண்ணுவாங்க. வெறும் ஆதார் ஃபோட்டோ கொடுத்துட்டு ஒரு போலியாக கொடுத்துட்டு நீங்கள் போயிட முடியாது. அது வெரிஃபை பண்ணி இப்படியான ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் தான் அது அனுமதிக்கப்படுது. அதை தாண்டி இப்படி செய்ய முடியும்னா அது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இது அப்போது அவங்க என்ட்ரியில் என்ன குறைபாடு நடந்தது, எப்படி அந்த இதை ஒரு உள்ளார எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. மொபைல் ஃபோன் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்வையாளர்கள் மொபைல் ஃபோன் வர முடியாது. குழந்தைகள் பார்வையாளர் மடத்துக்கு கொண்டு போக முடியாது. அப்படியெல்லாம் இருக்கும்போது இது எப்படி நடந்தது? அப்போ பாஜக எம்பி ஒருத்தவர் பரிந்துரை செய்ததால் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டாங்களா பாதுகாப்பில்? அல்லது இவங்க போனவங்க அந்த எம்பியோடையே சில சமயம் அந்த பார்வையாளர்கள் அந்த கேட்டில் வரும்போது அந்த எம்பியோடையே வந்தாங்கன்னா அதிகம் ஒரு டைட்டாக செக் பண்ண மாட்டாங்க, அவரே கூட இருந்து அப்படின்னு. அப்படி நடந்ததா? இதெல்லாம் பார்க்கணும். நிச்சயமா சார். இது ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறது கண்டிக்கத்தக்கது தான். ஒன்றிய அரசுமே எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது, நம்ம நேரடியாக ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறது சரியா இருக்குமா? அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பு. குறிப்பாக உள்துறை அமைச்சர், டெல்லி காவல்துறையுடைய பாதுகாப்புக்கு அவர் தான் பொறுப்பு. அது மாதிரி நாடாளுமன்றத்துடைய பாதுகாப்புக்கும் அவர் தான் பொறுப்பு. உள்துறை அமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். அதை குற்றம் சாட்டுவது கிடையாது. யாராவது பொறுப்புன்னு இருக்குல்ல. அதுவும் நேற்றைய தினம் என்பது 2001 பயங்கரவாதிகள் பாராளுமன்றத்தை தாக்குதல் நடத்திய நாள். அதனுடைய ஆனிவர்சரி. அதுக்காக உள்ளார பந்தல்லாம் போட்டு ஷாமியானாலாம் போட்டு அதை மரியாதை செலுத்துகிற ஒரு நாள் அது. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு இவங்க இன்னும் கூடுதலான ஒரு கவனத்தை செலுத்தியிருக்கணும். யார் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கணும்.
நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அமித்ஷா தான் வந்து பொறுப்பு, அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அமித்ஷா தான் பொறுப்பு, அவர் பதில் சொல்லணும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லணும்னு சொல்லி கூக்குரல் எழுப்புறாங்க. ஆனா ராஜ்நாத் சிங் பதில் சொல்றாரு, அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு முழக்கம். அது சரியா? ஏன்னா யாரோ ஒருத்தங்க பதில் சொல்லிட்டாங்களே. அப்படி சொல்ல முடியாது. ராஜ்நாத் சிங் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர். அவர் எல்லைப் பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது, இப்போ சீன ஆக்கிரமிப்பு அருணாச்சல் பிரதேசம்னு சொல்கிறாங்க, லடாக்லன்னு சொல்கிறாங்க, அதுக்கு அவர் பொறுப்பு, அவர் பதில் சொல்லணும். இதுக்கு வந்து உள்துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணும். அவர் வந்து பதில் சொல்ல மறுப்பது என்பது சரியானதல்ல. நேற்றைய தினமே மக்களவைத் தலைவர் அவர் ஒரு சாதாரண நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார். இது வந்து ஏதோ ஒரு கலர் பொடி இது பண்ணிட்டாங்க, இருந்தாலும் எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து அவரை பிடிச்சது அதுக்காக பாராட்டுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. ராஜ்யசபாவில் நேற்று இதை பற்றி விவாதம் வந்தபோது எதிர்க்கட்சிகள் தான் ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெருசுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாத விஷயம் கிடையாது. இதே நீங்கள் நினச்சி பாருங்கள், காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் இருக்குது, பாஜக எதிர்க்கட்சியில் இருக்குது. இப்படி ஒன்று நடந்திருந்தால் இந்தியா முழுக்க பாஜகவினர் இதை எப்படி கொண்டு போயிருப்பாங்க? இதே வந்து இப்போ அனுமதி கொடுத்தவர் இந்த அரசாங்கத்திலே ஒரு முஸ்லீம் உறுப்பினர் எம்பி, அவர் பாஸ் கொடுத்த ஒருத்தவர் 2 பேர் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இதுக்குள்ளார என்ன நடந்திருக்கும் நினச்சி பாருங்கள். இன்னைக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவங்களுடைய கருத்தை கூட கேட்காமல் ஒரு தரப்பாக முடிவு பண்ணி மோவா மைத்ராவுடைய எம்பி பதவியை பறிச்சிருக்காங்க. எத்திக்ஸ் கமிட்டிங்கிறத இதுக்கான கமிட்டியே கிடையாது. அதை வந்து பயன்படுத்தி அதையே ஒரு காரணமாக காட்டி அவங்க எம்பி பதவியே பறிச்சாங்க. இவருக்கு என்ன செய்ய போகிறாங்க? இவர் பிஜேபி எம்பி, அவர் பாஸில் தான் 2 பேர் வந்திருக்காங்க. குதிச்சவங்க 2 பேரும் அவர் கொடுத்த பாஸில் தான் மைசூர்லேருந்து பிஜேபிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி. இப்போ அவருக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு? எப்படி இது நடந்தது? அல்ல பாஜகவே நடத்தின நாடகமா இது? எந்த கவனத்தை திசை திருப்புவதற்காக அப்படின்னா நடத்துனாங்க இது அப்படிங்கிற ஆட்சி நடக்குது. உள்ள வந்து கலர் புகை குண்டுகளை வீசினா அது பாஜக தான் ஒரு பெரிய பேர் வந்து கெட்டு போகும். அவங்களே இதை ஏன் செய்ய போறாங்க? அவங்களே ஏன் இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்வை நீங்க வந்து வைக்கிறீங்க. இல்லை, அது அவங்க தான் விளக்கம் சொல்லணும். அவங்களுக்கு அவங்க தான் இது ஒரு பிரச்சனையே இல்லை, ஒரு விஷயமே இல்லை, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டு அதில் வந்து அவை நடவடிக்கைகள் ஆரம்பித்த நாளில் நாளே பார்த்தீங்கன்னா பிரதமர் உள்ளார வரும்போது பார்வையாளர் மடத்தில் முழுக்க பாஜக ஆதரவாளர்களை கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. பெண்கள் அது மாதிரி எல்லாம் அவங்க எல்லாம் பிரதமர் வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க பார்வையாளர் மாடத்திலிருந்து. இது மாதிரி வரலாற்றில் எப்பயுமே நடந்தே கிடையாது. பார்வையாளர் மாடத்துக்கு வரவங்க ஒரு சுத்தமாக ஒரு சின்ன இது கூட பண்ணக்கூடாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். முன்னால் காவலர்கள் சிவில் ட்ரெஸ்ஸில் அவங்க இருப்பாங்க. இவங்க யாராவது பேசுகிறாங்கன்னா டக்குன்னு அவங்க இது பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சத்தம் கூட அங்கேருந்து எழுப்பக்கூடாது. ஏன்னா அவை நடவடிக்கை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுக்காக. அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளார வாழ்க வாழ்கன்னு இவங்க கோஷம் போடுறாங்க. அப்பொழுதே எல்லா உறுப்பினர்களும் போய் மக்களவைத் தலைவர்கிட்ட சொன்னோம், இது மாதிரி இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி. அடுத்தது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அது நிறைவேற்றப்பட்ட நாளில் பஸ்ஸுகளில் வாகனங்களில் நிறைய பெண்களை கொண்டாந்து இறக்கி இதே போல் நிறைய பேரை கொண்டு வந்து பார்வையாளர் மடத்தில் உட்கார வச்சு இதை வந்து ஒரு காட்சி மாதிரி ஆக்குனாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புதிய பாராளுமன்ற கட்டடம் ஏதோ அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை போல் இதை காட்சிப்படுத்துறதுல தான் அவங்களுக்கு அதிகமான கவனம் இருக்குது. பாராளுமன்றங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்துடைய ஒரு தூண். அதனோட நடவடிக்கைங்கிறது இந்தியா முழுக்க கவனிக்கப்படுது, இந்தியா முழுக்க ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்று. அதனுடைய அந்த புனிதத்தன்மையை குலைக்கும் விதமாக இன்னைக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பாராளுமன்றத்தை ஒரு ஷோ பீஸ் மாதிரி காட்டி அதை காட்சிப்படுத்துறதெல்லாம் அவங்க கவனமாக இருக்காங்க. உள்ளார கூட பார்த்திங்கன்னா நிறைய இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஓவியங்கள், அப்புறம் வந்து ஒரு பெரிய பெண்டுலம் போட்டு அதெல்லாம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆட்களை நியமித்து இது பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸிபிஷன். ஆமாம், நீங்கள் ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளார போய் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு ஆட்களை போட்டிருக்காங்க, அவங்க அது எல்லாத்தையும் வளர்க்குறாங்க. அப்போது வெளியிலேருந்து ஏன் அதிகமான பேர் கூட்டி வரப்படுகிறார்கள், அதுவும் அவங்க ஆதரவாளர்கள் கூட்டி வரப்படுகிறார்கள் என்றால் பாராளுமன்றத்தை எக்ஸிபிட் பண்ணுறது, அதை ஒரு காட்சி பொருளாக்குவது. இதுவே பாராளுமன்றத்தை அவமதிக்கிறது தான், அது காட்சி பொருளாக்குற விஷயம் கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அதிகமான ஒரு பாதுகாப்பு
அற்ற சூழல்ல சூழலை உருவாக்குது அது. அதனால கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்காங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர், அது எல்லாமே ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வராங்கங்கும் போது இயல்பாக இது எப்போ நடக்க ஆரம்பிச்சிருது, போன செஷன்ல மான்சூன் செஷன்லேருந்து ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்க எல்லாமே ஆளுங்கட்சிக்காரர்கள் வந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கெடுபிடி இல்லாமல் லீனியண்ட்டாக அனுப்பணும். ஏன்னா ரூலிங் பார்ட்டி, அது முக்கியமான தலைவர்கள் அவங்க மூலமாக வர்றாங்க. அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட கொஞ்சம் லீனியன்சி இருக்குது. அதனால தான் இது நடந்திருக்கு. நீங்க சொன்னீங்க இந்த எக்ஸாம் பண்றதுக்கெல்லாம் ஆள்லாம் நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அங்க ஒரு சம்பவத்தை நேற்று நாங்க பாக்குறோம். அவர் ஓடி வர்றாரு, ஒவ்வொரு பெஞ்சா தாவறாரு, உள்ள போச்சு அந்த இளைஞர். அப்ப எம்பிக்கள் தான் சுற்றி வளைச்சு பிடிக்கிறாங்க. சுற்றி வளைச்சு பிடிச்சு சில பேர் தாக்கவும் செய்யறாங்க. அது ஒரு 4-5 நிமிடம் இருக்கும் போல இருக்கு. அது வரைக்குமே பாதுகாவலரே வரலையே சார். யாரும் வரல. அதாவது ஒரு சம்பவம் நடக்க அனுமதிச்சிருக்க கூடாது. நடந்ததுக்கு பிறகு எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் என்ன செஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு புகை கொண்டு வீசப்படுது, அது வெடிச்சு ஒரே புகை மண்டலமாக இருக்குது. அந்த புகை என்ன புகைங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம், நவீன அறிவியல் இதில் நச்சு புகைகளை வந்து எப்படி வேணாலும் அது பண்ணலாம், அல்லது வேற வைரஸ்களை பரப்ப முடியும். இது மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம். அதை வந்து உடனடியாக அந்த புகை என்னங்கிறத ஆய்வு பண்ணி அதை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் இம்மிடியட் எவோகேஷன் நடந்திருக்கணும். அது நடத்தப்படல. அது பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ளார போய் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு உள்ளார முழுக்க அனுமதிச்சுக்கிட்டு எதுவுமே நடக்கலை. அந்த புகை என்னங்கிறத சோதிக்கப்பட்டிருக்கணும். அது சோதிக்கப்படல. இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அவங்க யாராவது வந்து அது உடனடியாக அதை கண்ட்ரோல் எடுத்தாங்கன்னா அதுவும் இல்லை. இப்போ நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்காங்க, ஆனால் யாருமே உள்ளார வரல. அப்போது ப்ரிவென்ஷன் மட்டுமல்ல, அதற்கு பிறகான ஃபாலோ அப் அதில் மிகப்பெரிய தோல்வி. உடனடியாகவே இது நார்மலாக இருக்குங்கிற மாதிரி காட்டுறதுக்காக அவை நடவடிக்கைகளை திருப்பி ஆரம்பித்து நடத்துகிறாங்க. 4 மணிக்கு தான் அவர் திருப்பி ஒத்தி வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து செய்து அதுக்கு முன்னே அவங்க ஏதாவது டெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணாங்களா, என்ன அதுக்கு அதனுடைய ரிப்போர்ட் என்ன, இது எதுவுமே தெரியாது. அதனால் அப்படி ஒன்று நடந்திருந்தால், அப்படியான ஒரு தாக்குதல் நடந்திருந்தால் நிச்சயமாக நூற்றுக்கணக்கான எம்பிக்கள் நெத்து செத்துருப்பாங்க. நீங்கள் அப்போ தான் நீங்கள் ஒரு பாதுகாப்பு விஷயத்தை அதனுடைய கிராவிட்டி எந்த அளவுக்கு அதனுடைய தீவிரத்தன்மை அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குமோ அதை வச்சு நீங்கள் மதிப்பிடணும். எனவே இந்த சம்பவத்துக்கு பிறகு அரசாங்கம் இது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு தான் வந்து கவனமாக இருக்காங்க. பேசுகிற அடிப்படையில் ஏதோ ஒரு புகை கொண்டு வந்து விழுந்துருச்சு, அது வெறும் கலராக இருந்தது அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, ரொம்ப சீரியஸாக எடுத்து ஆராய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அரசாங்கம் அதை வந்து கையில் எடுத்து பார்க்கணும், நீர்த்து போக செய்து விடக்கூடாது அப்படின்றீங்க. ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா இது வந்து இன்னொருத்தருக்கு தூண்டுதலை கொடுக்கும்ல. இப்படியான ஒரு புகை கொண்ட இந்த பாதுகாப்பு வளையங்களை தாண்டி உள்ளே கொண்டு போக முடியும்னு. நிச்சயமா சார். இப்போ அதில் வந்த அந்த இளைஞர் வந்து சர்வாதிகாரம் ஒழிக அப்படிங்கிற கோஷத்தை தான் முழக்கத்தை தான் முன் வச்சார் அப்படிங்கிறதா. நம்ம பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் உட்பட எல்லாருமே பேசுறீங்க. அவர் சரியான ஒரு கோஷத்தை தானே முன் வச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு பார்வையில் வைக்க முடியாதா? எல்லோருடைய கவனத்தை திசைப்படுறதுக்காக கூட செஞ்சுருக்கலாம்ல. ஏதோ அரசாங்கத்துக்கு எதிர்ப்பானவர். இப்போ நீங்கள் 2 விஷயம் அதில் கான்ட்ரடிக்டியாக இருக்குது. ஒன்று, ஆளுங்கட்சி எம்பி மூலமாக வந்திருக்காரு, அவர் பாஸ் கொடுத்து வந்திருக்காரு. ஆளுங்கட்சி எம்பி மூலமாக வந்தவர் ஆட்சிக்கு எதிராக வந்து கோஷம் போடுறாருன்னா எப்படி? ஒன்று இங்கே வந்து ஏதாவது குறைபாடு நடந்தா அப்போ யார் தெரியாமல் அவர் கூட்டு வந்துட்டாரா, அல்லது எதிர்கட்சிகள் மேலே வந்து பழி போடுவதற்காக செய்யப்பட்டதா? உள்ளார வந்து எதிர்கட்சி ஆட்சியை எதிர்த்து கோஷம் போட்டால் இங்கே வந்து எதிர்கட்சிக்காரர்கள் தான் இதுக்கு காரணம்னு குற்றம் சாட்டுவதற்காக செய்யப்பட்டதா? இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனவே அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கணும். அவர் வந்து ஹரியானா பகுதியிலேருந்து வந்த ஒருத்தர்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன பின்புலத்திலேருந்து அவங்க வந்திருக்காங்க, இதெல்லாம் அரசாங்கமாக நம்ம சொல்லணும். பழைய நாடாளுமன்றத்தில் பார்வையாளர் மாடம் சற்று உயரமாக இருக்கும், அங்கேருந்து குதிக்க முடியாது இது மாதிரி ஒருத்தர். இப்போ இருக்கிற நாடாளுமன்றத்தில் பார்வையாளர் மாடம் ரொம்ப தாழாக இருக்குது, ஒருத்தர் ஈஸியாக குதிக்க முடியுது, அதுக்கு எந்த தடுப்பும் கிடையாது, அந்த உயரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இது வந்து பாதுகாப்பே இல்லை. இப்போ அதுக்காக இந்த கண்ணாடி தடுப்பு வைக்கணும் அப்படின்னு உறுப்பினர்கள் கேட்டிருக்காங்க. அதை வந்து செய்கிறதா மக்களவைத் தலைவர் சொல்லியிருக்கிறதா நேற்று செய்தி வந்தது. ஸோ அது மாதிரி போட்டால் ஒருவேளை வந்து அது அந்த கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் வரலாம். இது எல்லாம் தாண்டி ஆளுங்கட்சி வந்து இந்த பாராளுமன்றத்தை ஒரு காட்சி பொருளாக மாற்றுறதுங்கிற இது ஏதோ அவங்களுடைய சாதனை. இப்போ எல்லா இடத்துலையும் பட்டேல் சிலையை வச்சோம், ராமர் கோயில் கட்டினோம், இதெல்லாம் காட்சிப்படுத்துறது தான் தங்களுடைய சாதனைகள் மாதிரி
அது வந்து பக்திங்கிறத தாண்டி தங்களுடைய சாதனையாக கிளைம் பண்ணி அதை ஓட்டுக்கு பயன்படுத்த முடியுமாங்கிறது தான். அதுக்காக தான் இது எல்லாமே காட்சிப்படுத்துகிறாங்க. அந்த அணுகுமுறையை அவங்க மாற்றிக்கணும். இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்க உள்ள போறக்கூடிய எம்பிக்களுடைய மனநிலை, இப்ப நீங்க உட்பட நேற்றைக்கு அங்கதான் இருந்தீங்க, அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டுக்குள்ள போகும்போது மனநிலை என்னவாக இருந்தது? அவங்களாம் என்ன ஷேர் பண்ணாங்க மற்ற எம்பிக்கள்லாம் சார்? இல்லை, இந்த சம்பவத்துக்கு பிறகு நம்முடைய பாதுகாப்புங்கிறது வந்து அங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே டெல்லிக்குள்ளார ஏராளமான குற்றச்சம்பவங்கள் அதிகமாக நடக்குது. இப்போ டெல்லி காவல்துறை மேலான நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்துட்டுருக்கு. பெண்கள் மீதான வன்முறைகளாக இருந்தாலும் சரி, அல்லது தனி நபர்கள், வயதானவர்கள், இவங்க மேலான வன்முறைகள், அது துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. பாஜக வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி நடத்துகிற மாநிலங்களில், அது உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், இப்போ ராஜஸ்தான் வந்திருக்கு, மத்திய பிரதேசமாக இருக்கலாம், இந்த துப்பாக்கி கலாச்சாரம்ங்கிறது ரொம்ப அதிகமாக ஆயிட்டுருக்கு. ரொம்ப சாதாரண ஆட்கள் கூட இப்போ பாருங்கள், ஒரு மாநிலத்தில் இவங்க ஆட்சி அமைச்சதும் உடனே அங்கே ஒரு பெரிய சமூக தலைவரை வந்து சும்மா வீட்டுக்குள்ளார வந்து டப்பு டப்புன்னு சுட்டுட்டு போகிறான். இது வந்து அமெரிக்காவில் தான் இந்த கன் கல்ச்சர் அதிகமாக இருக்குது, அதனால அங்கே வன்முறைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாத ஒரு நிலையாக இருந்தது. இன்றைக்கி இது வந்து அதிகரிச்சிருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளார பிடிபடுற துப்பாக்கிகளில் அங்கே வட இந்திய மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து கடத்தப்பட்டதுங்கிற மாதிரி அப்பப்போ காவல்துறையிலேருந்து தகவல் சொல்கிறாங்க. இப்போ இந்த கன் கல்ச்சருங்கிறது அந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பரவுது. இதுக்கு இவங்க வன்முறையை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவது, இந்த கும்பல் கொலைகளையே வந்து ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவது, அது சிறுபான்மையினருக்கு மட்டும் இல்லை, அப்படி டார்கெட் பண்ணப்பட்டது. அப்புறம் பசு பாதுகாப்புங்கிற பேரில் யாரை வேணாலும் அடிக்கலாம், கொல்லலாம் அப்படின்னு விரிவுபடுத்தப்பட்டது. இன்னைக்கு தனிப்பட்ட நலன்களுக்காக, லாபங்களுக்காக இந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்ற ஒரு மனநிலை பரவலாகுது. இன்னைக்கு டெல்லியிலையும் அது அதிகமாக இருக்கு. இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கு. அவர் வந்து ஒரு கத்தியை வந்து மறைச்சி வச்சுட்டு வந்து பண்ணியிருந்தா ஈஸியாக ஒரு 4-5 பேரை நேற்று படுகாயப்படுத்தியிருக்க முடியும், அல்லது கொலையை செஞ்சிருக்க முடியும். அப்போ எந்த பாதுகாப்புமற்ற ஒரு நிலை இன்னைக்கு இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகளில், அவங்க இருக்கிற இடங்கள்லையும் சரி, பெரிய செக்யூரிட்டிலாம் ஒன்றும் கிடையாது, எந்த செக்யூரிட்டியும் கிடையாது. அதுபோல் அவங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ளாரியே இப்படியான நிலைமை இருக்குன்னா அவங்க இருக்கிற இடங்கள்லையும் கிடையாது, ஒன்றும் பெருசாக இல்லை. டெல்லியினுடைய பாதுகாப்பில் ஒரு பெரிய குறைபாடு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆளக்கூடியது ஆம் ஆத்மி கட்சி தானே, இந்தியாவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான்ற ஒரு விமர்சனத்தை அடுத்து பாஜக வைக்கலாமே. ஆம் ஆத்மி கட்சி இருந்தாலும் அங்கே இருக்க காவல்துறை ஆம் ஆத்மி கட்சியோடைய கண்ட்ரோலில் கிடையாது. அவங்க பாதுகாப்புங்கிறது உள்துறை அமைச்சகத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த டெல்லி பாதுகாப்பும் சரி, நாடாளுமன்ற பாதுகாப்பு, நாடாளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும். அது அவங்கள வந்து வேவு பார்க்கறதுக்கு மட்டுமே காவல்துறை பயன்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு பாதுகாப்புக்கு பயன்படுத்தணும். குறிப்பாக எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிலை இன்னைக்கு இருக்குது. எனவே அதை வந்து உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம். ஒவ்வொரு இதுலேயும் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் தகவல் சொல்லலாம், உங்களுக்கு பிஎஸ்ஓ வேணும்னா இவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அது வேணும்னு சொல்கிறதில்ல, நீங்களே வந்து அதுக்கான இதை உறுதிப்படுத்தணும். குடியிருப்புகளுக்கு அது மாதிரியான பாதுகாப்புகளை இன்னும் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. நிச்சயமா சார், இந்த பாஸ் கொடுத்ததுனால இந்த பிரதாப் சின்ஹா அப்படிங்கிற பாஜகவோட எம்பியே நம்ம வந்து நேரடியாக குற்றம் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு எம்பி அப்படின்னா, நான் ஒரு தெரிஞ்சவராக இருக்கிறேன் அப்படின்னா இவர் நமக்கு பழக்கப்பட்டவன்ற பாஸ் கொடுக்கலாம். என்னுடைய பின்னணியை ஆராயக்கூடிய முழுமையான வேலைகளை ஒரு எம்பியால செய்ய முடியாது. நம்ம அப்போ வந்து முழுமையான ஒரு குற்றச்சாட்டை ஒரு எம்பி மேலே சோத்திர முடியுமாங்கிற கேள்வியை சில பேர் வைக்கிறாங்களே. பொதுவாக வந்து இந்த பாஸ் கொடுக்குறதுல ஒரு லீனியன்சி இருக்குது. ஒருத்தர் யாராவது ஒருத்தர் 2 பேர் வருவாங்க, நாங்கள் உங்கள் தொகுதி தாங்க, நாங்கள் இங்கே டெல்லிக்கு வந்தோம் ஒரு வேலையாக, பார்லிமெண்ட்டை பார்க்குறதுக்கு பாஸ் வேணும்பாங்க. அவங்க என்ன பின்னணி என்ன எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்குறதில்ல. பொதுவாக தொகுதியிலேருந்து வந்திருக்காங்க, ஆதார் கார்டு அது இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா பரிந்துரை பண்ணிடுறது வழக்கம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. இன்னும் யாரும் தெரியாதவங்கெல்லாம் கூட அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி நிற்பாங்க. யாராவது வந்துட்டா அவங்கள்ட்ட கேட்பாங்க, சார் உங்கள் பேரில் ஒரு பாஸ்போர்ட் கொடுங்கன்னு. நாங்கள்லாம் எப்பயுமே அதை என்கரேஜ் பண்ணது கிடையாது. ஆனால் சில உறுப்பினர்கள் அது மாதிரி கொடுக்குறது உண்டு. ஆனால் இனிமேல் வந்து அப்படி அலட்சியமாக இருக்கக்கூடாது. நாமும் உறுதி செய்து கொண்டு தான் பாஸ் வழங்கணும். ஒரு பாடமா இருக்கு. நிச்சயமாக. இப்ப இதெல்லாம் முன்னுதாரணமா கொண்டு பார்வையாளர்களுக்கு இப்போதைக்கு தடை அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில வந்து செய்தி, எம்பிக்களே கடுமையான ஸ்கேனிங்க்கு பிறகுதான் உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற எந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? அதுதான் இவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு எம்பிக்களுக்கு நெருக்கடி கொடுக்க தான் பார்ப்பாங்களே ஒழிய. இப்போ கொரோனா வந்தது, கொரோனாவை பயன்படுத்திட்டு என்ன பண்ணாங்க, ஒரு அவசர நிலை காலம் மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தினாங்க. ஒரு பேரிடர் வந்ததுன்னா
ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை இந்த அரசாங்கம் தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துவது, இந்த அதிகாரத்துவத்தை இன்னும் இறுக்கிக் கொள்வதற்கு, இன்னும் பலப்படுத்தி கொள்வதற்கு எப்படி பயன்படுத்துவது, அப்படி தான் பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம துணை போகக்கூடாது. அதற்கு நாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். உறுப்பினர்களுடைய உரிமைகள் எந்த விதத்திலும் மீறப்படக்கூடாது. அதே நேரத்தில் இந்த பாதுகாப்பு விஷயங்களில் அரசு விட்ட அந்த குறை, அதற்கு பொறுப்பேற்ற அதுக்கு என்ன ரெமெடி இனிமேல் செய்ய போகிறோங்கிறது வேற. இப்போ நடந்ததுக்கு என்ன ரெமெடி? அதனால் உள்துறை அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். நிச்சயமா. இதுல நிறைவான ஒரு கேள்வி, இப்ப பிரதமர் மோடி அன்றைக்கு உள்ள இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு சம்பவம் நடந்திருக்காதோ? என்னென்ன டைட்டான ஒரு செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கலாம், அவர் இல்லாததுக்கும் ஒரு காரணமா இருந்திருக்குதோ? நான் அப்படி நினைக்கல. ஏன்னா பிரதமர் இருந்த நாளில் தான் ஏராளமாக பார்வையாளர் மாடத்தில் ஏராளமான பேர் கொண்டு வரப்பட்டு அது வாழ்க்கை கோஷம்லாம் போடப்பட்டது. எனவே பிரதமர் இல்லாதது நல்ல ஏதோ ஒரு அதிர்ஷ்டம்னு நம்ம நினச்சிக்கலாம். அவர் வேற ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சியில் இருந்துட்டார். பிரதமர் இல்லாதது ஒரு நல்ல, ஏன்னா அவர் இருக்கும் போதே இப்படி நடந்திருந்தால் இன்னும் இந்தியாவுடைய இமேஜே பாதிக்கப்பட்டிருக்கும் சார். இப்போ உலக அளவில் இந்தியாவுடைய இமேஜுக்கு இது ஒரு பெரிய பாதிப்புங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்திய பாராளுமன்றத்துக்குள்ளாரியே அப்படி போய் செய்ய முடியும்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய பாதிப்பு இது. இப்போ நீங்கள் ட்ரம்ப் இருக்கும்போது அந்த கேபிட்டல் ஹால் இதுக்குள்ளார போனாங்க அன்னைக்கு தேர்தல் முடிவு சொல்லும் போது எவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்து எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ட்ரம்ப் மேலேயே இன்றைக்கி விசாரணை நடந்துட்டுருக்கா இல்லையா அமெரிக்காவில்? இது எந்த ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளாரையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அந்த நாட்டுடைய பாதுகாப்பையே என்ன நினைப்பாங்க? இது நமக்கு மிகப்பெரிய சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய தலைக்குனிவு இது. எனவே இது வெறும் பாராளுமன்ற உறுப்பினருடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை, ஏதோ 2 பேர் உள்ளார வந்துட்டாங்கிறது மட்டும் இல்லை, சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு இது. ஓகே சார், இப்போ உள்ளுக்குள்ளேயே இவங்களால பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியல, எல்லையில எப்படியோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்க. அந்த கேள்வி சரிதானா? நிச்சயமாக ஏற்கனவே பல ஆண்டுகளாக சுட்டி காட்டப்படுது. பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க, அமெரிக்கா சேட்டலைட் பிக்சரே கொடுத்துருக்காங்க, சீன இராணுவம் எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க, என்ன கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க எல்லாமே சொல்கிறாங்க. லடாக்குக்கு நேரடியாக திரு ராகுல் காந்தி அவர்கள் பயணம் போய் அங்கே மக்கள்கிட்ட கேட்டு அந்த செய்தியை சொல்கிறாரு. ஆனால் அரசாங்கம் ஒன்றுமே இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு அதை மூடிமறைச்சிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்தியாவுடைய பொதுவான ஒரு இமேஜ், நம்முடைய பிரதமர் ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவுடைய மதிப்பு சர்வதேச அரங்கில் கூடியிருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தால் நிச்சயமாக அதுக்கு இதெல்லாம் ஒரு கரும்புள்ளிகளாக இருக்குது. இதை சரி செய்து கொள்ள வேண்டிய கடமை இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு இருக்குது. இந்த அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதை செய்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பாருங்கள், 2001 பாராளுமன்றம் தாக்கப்படும் போதும் பாஜக அரசாங்கம், இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போதும் பாஜக அரசாங்கம். இப்போ மூத்த பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தாஸை அவர் போட்டிருக்காரு, இந்த வந்தவங்க 2 பேர் முஸ்லீமாக இருந்திருந்தா அல்லது அனுமதி கொடுத்துருந்த எம்பி ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும், என்ன டிஸ்கோர்ஸ் இங்கே என்ன வகையான ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணப்பட்டிருக்கும், இது எவ்வளோ பெரிய பாதிப்பை அவங்க ஏற்படுத்துவாங்க, அதுக்கு என்ன விதமான அரசியல் சாயத்தை பூசுவாங்க. ஆனால் இவங்க செஞ்சிட்டதுனால, இவங்க ஆட்சி காலத்தில் இருக்கிறதுனால இதை சாதாரணமாக கடந்து போக பார்க்குறாங்க. இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. நிச்சயமா நிறைய விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குது. இந்த கலர் போயை கொண்டு நம்ம கடந்து போயிட முடியாது, இன்னும் செக்யூரிட்டிஸ் பலத்த பாதுகாப்போட கொண்டு வரணும் அப்படிங்கிறதா. எங்கெங்க லேகெல்லாம் விட்டுருக்கிறாங்க, ஒரு பாராளுமன்றத்துடைய கட்டிடத்தை ஏதோ ஒரு அலங்கார பொருளாக மட்டும்தான் பாஜக பார்க்குது, பாதுகாப்பான இடமா வைக்கல அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கிறது. நிகழ்ச்சி போட்டதற்கு நன்றி சார். நன்றி.